ஒரு காலத்தில் மாயக்காட்டில் ஒவ்வொரு இலையிலும் மலரிலும் மந்திரம் மின்னிக் கொண்டிருந்த இடத்தில் எமிலி என்ற சிறுமி மரங்களின் விளிம்பில் ஒரு அழகான சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தாள். எமிலிக்கு ஒரு சிறப்பு திறமை இருந்தது. அவளால் புராண கதைகளில் வரும் அந்த மர்மமான யூனிகார்ன்களுடன் பேச முடியும். ஒரு பிரகாசம் காலையில் எமிலி தன் சிறந்த நண்பர் ஸ்பார்க்கிள் என்ற யூனிகார்னுடன் உரையாடினாள். அவர்கள் காட்டின் வழியாக நடந்து செல்லும் போது ஸ்பார்க்கிளின் ஒளிரும் குடுமி பாஸ்டல் நிறங்களில் மின்னியது. ஒவ்வொரு அசைவிலும் நடனம் ஆடுவது போல் தோன்றியது. நான் எங்கள் வானவில் மீது வெறும் காதலாக இருக்கிறேன் என ஸ்பார்க்கிள் பெருமூச்சு விட்டார். எமிலி தலையசைத்தாள். ஆமாம், இது காட்டிலேயே மிகவும் அழகான விஷயம், அவள் ஒப்புக்கொண்டாள். ஆனால் அன்று வழக்கமாக வானத்தில் வண்ண வில்லுகள் பிரகாசமாக ஒளிரும் வெளிப்புறத்தை அடைந்த போது அவர்கள் திகைத்தனர். வானவில் இல்லை, அது மறைந்து விட்டது. ஓ இறைவா, வானவில் எங்கே? எமிலி ஆச்சரியத்துடனும் கவலையுடனும் கண்கள் விரிந்து கூறினாள். ஸ்பார்க்கிளும் அதேபோல் குழப்பம் அடைந்தார். வானவில்கள் இங்கே வழக்கமாக மறைவதில்லை, அவர் சிந்தித்தார். அதை தொந்தரவு செய்யும் ஏதோ மாயாஜாலம் இருக்க வேண்டும். இந்த மர்மத்தை அவிழ்க்க உறுதி பூண்ட எமிலியும் ஸ்பார்க்கிளும் ஒரு சாகசமான தேடலில் ஈடுபட்டனர். அவர்கள் மாயக்காடுகளின் ஆழத்திற்குள் விரைந்தனர். அங்கே பழைய மரங்கள் கடந்த காலத்தின் ரகசியங்களை கிசுகிசுத்தன. அவர்கள் ஞானமுள்ள வயதான ஆந்தையை சந்தித்தனர். அது அறிவுடன் கூடியது. வானவில் ஒரு குறும்புத்தனமான ஸ்பிரைட்டால் மறைக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு விளையாட்டை விளையாட விரும்புகிறது. ஒரு ஸ்பிரைட்டா? ஸ்பார்க்கிள் ஆர்வத்துடன் கண்கள் மின்ன திரும்ப திரும்ப கூறினார். ஆம், ஆந்தை மெதுவாக சொன்னது. ஸ்பிரைட்டுகள் அடிக்கடி மறைந்திருக்கும். இன்னும் தோப்பிற்கு செல்ல முயற்சி செய்யுங்கள். நன்றி தெரிவிக்கும் தலையசைப்புடன் எமிலியும் ஸ்பார்க்கிளும் இன்னும் தோப்பிற்கு விரைந்தனர். அங்கு விளையாட்டுத்தனமான ஸ்பிரைட்டுகளின் மகிழ்ச்சியால் குமிழிகள் எழுந்தன. அங்கு வந்ததும் நிழல்களில் ஒரு பிரகாசமான மின்னும் ஒளி மின்னுவதை கவனித்தனர். அங்கே சிரிப்பும் கிசுகிசுப்பும் பறந்து கொண்டிருந்தன. சிறிய ஸ்பிரைட்டுகளே, எமிலி அன்புடன் அழைத்தாள். எங்கள் காணாமல் போன வானவில்லை கண்டுபிடிக்க உங்களால் உதவ முடியுமா? ஒரு துடுக்கான ஸ்பிரைட் முன்னே வந்தது. அதன் இறக்கைகள் மின்னும் நட்சத்திரங்கள் போல ஒளிர்ந்தன. நாங்கள் விளையாட்டுக்காக மட்டுமே கடன் வாங்க விரும்பினோம், அவன் ஒப்புக்கொண்டான். ஸ்பார்க்கிள் புன்னகைத்தார். பரவாயில்லை, ஆனால் எங்களுக்கு அது திரும்ப தேவை. அது இல்லாமல் எங்கள் காடு ஒரே மாதிரி இல்லை. ஸ்பிரைட்டுகள் சிரித்துக்கொண்டே தலையசைத்தன. மேலும் அவர்களின் சிறிய கைகளின் அசைவுடன் வானவில் மீண்டும் காட்சிக்கு வந்தது. முன்பை விட அதிக பிரகாசமாக ஒளிர்ந்தது. நன்றி அன்பான ஸ்பிரைட்டுகளே, எமிலி கூறினாள். அவளது இதயம் இலேசாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவர்கள் விலைமதிப்பற்ற வானவில்லுடன் வீட்டிற்கு திரும்பிய போது எமிலியும் ஸ்பார்க்கிளும் காட்டின் மந்திரம் உண்மையில் உயிருடன் இருப்பதை உணர்ந்தனர். சில நேரங்களில் கொஞ்சம் துடுக்காகவும் கூட. அவ்வாறு மாயக்காடு மீண்டும் ஜொலித்தது. எமிலியும் ஸ்பார்க்கிளும் தங்கள் விளையாட்டுத்தனமான நண்பர்களான ஸ்பிரைட்டுகளை எப்போதும் கவனமாக பார்த்துக் கொண்டு தங்கள் சாகசங்களை தொடர்ந்தனர்.